எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு தீபாவளி இப்படி தான் போச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் வந்து இப்படி மழை பெய்யும், இன்றைக்கெலாம் நமக்கு ரூம்பே பார்த்திங்கன்னா ஒரு ரூம்பு தான் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் பிள்ளைங்களோடனால ஊருக்கு போயிருப்பேன். ஒரு பக்கம் அங்கிட்டு பிள்ளைங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன வருத்தமாக இருந்தாலும், இப்போ மூணார் இருக்கிற நிலமையை பார்த்தா தமிழ்நாட்டிலையும் மழை அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே தீபாவளியை மிஸ் பண்ணுறாங்க, நான் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனதுக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக என்ன செஞ்சிட்டோம்னா லாண்ட்ரி துணி போட வேண்டியது இருந்துச்சு. அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டேன், நேராக லாண்ட்ரிக்கு வந்துட்டேன். லாண்ட்ரிக்கு வந்துட்டு சீட்டெல்லாம் போட்டுட்டு பெட்ஷீட்லாம் நம்ம எடுத்தது மாற்றுறதுக்கு இருந்தது, அதெல்லாம் கொண்டு வந்து லாண்ட்ரியில் போட்டுட்டு ஆல்ரெடி நாங்கள் போட்டிருந்த சீட்டுமே எங்களுக்கு வாங்க வேண்டியது இருந்தது, அதையுமே கையோடு வாங்கிட்டு அண்ணனுமே இண்டேன் சிலிண்ட்ரு தீர்ந்து போச்சு. அப்போ அண்ணனுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்னை அங்கே இறக்கி விட்டுட்டு சிலிண்டர் எடுக்க போயிட்டாங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்ல மழை. அப்போ லேசாக சாரல் விழுகும்போதே என்ன செஞ்சிட்டோம், அங்கேருந்து வந்துட்டோம். வந்தால் கரெக்டாக அந்த எஸ்என் ரெஸ்டாரண்ட்டு பேக்கரி ஷாப்புக்கிட்ட வரும்போது நல்ல மழை. உடனே இப்போ சீட்டும் நனைஞ்சு போயிடும், பெட்ஷீட்லாம் நனைஞ்சிரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு என்ன செஞ்சிட்டோம், அன்னை கோட்டு போடட்டும் நானுமே இந்த பாருங்கள் ஓரமாக நின்றுட்டு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அண்ணன் சொல்லிடுச்சு. சரி நாங்கள் ரூமில் எதுவும் ஸ்வீட்லாம் பண்ணலை. அப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நானும் அண்ணனும் மட்டும்தான். அண்ணன்லாம் பார்த்திங்கன்னா காலையில் போனால் சாப்பிட்றதுக்கு தான் வரும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் போயிடும் கெஸ்ட்டு பிடிக்க. அப்போ ஸ்வீட்டெல்லாம் யார் சாப்பிடுவா? அதுவும் பிள்ளைங்க அங்கே இருக்குது, நம்ம இங்கே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுக்கோ செய்கிறதுக்கோ இல்லைங்க. வர்ற உறவுகளை நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கணுன்னு தான் நான் இங்கே இருக்கவே செஞ்சேன். அப்போ அதுவுமே எனக்கு உறவுகளோடையும் எனக்கு தீபாவளி கொண்டாட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அண்ணே வாங்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் எதுவுமே வாங்கலைங்க. 2 ஜிலேபி மட்டும் உள்ளே ஏறிட்டோம் கடைக்குள்ளே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 2 ஜிலேபி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா காட்டேஜுக்கு வரும்போது நல்ல மழை, பயங்கர மழை தான். எங்களுக்கு ஒரு ரூம்பு கூட ஆகலை, ரூம்பேவும் எதுவுமே ஆகலை. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு பார்த்தா நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதாவது டீலக்ஸ் ரூமுக்கு ஒரு என்கொயரி இருந்தது, நாங்களுமே அப்படியே ஃபோன்லேயே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே வந்துட்டாங்க. நானுமே வெளியிலேயே வெயிட் பண்ணி ரூம்பை காணிச்சதுமே அவங்களுக்கு ஓகேவாயிடுச்சு. ஏன்னா பின்னாடி பால்கனி ரூம்பு, அந்த மிஸ்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ரூம் அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு வந்த தீபாவளி அதுவுமா இந்த உறவுகளோடு தான் நான் தீபாவளி கொண்டாடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.